ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு சிறுகதை. ஒரு சிறிய ஊரில் ரஷித் மற்றும் ஆஷா என்ற தம்பதிகள் வாழ்ந்து வந்தனர். ரஷித் நல்ல மனசு உடையவன், ஆனால் வருமானம் குறைவு. தினமும் உழைத்தாலும் கை நிறைய பணம் வரவில்லை. ஆஷாவின் மனதில் ஏமாற்றம் அதிகமாகி வந்தது. அவள் நேராக சண்டை போடவில்லை, ஆனால் சுற்றியிருந்த சிலர் பேசிக்கொண்டே அவளின் மனதை மாற்றினார்கள். உன் கணவன் உன்னை கவனிக்க மாட்டான் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தனர். ஒரு நாள் அவள் தவறான முடிவு எடுத்தாள். பொய்யான புகார் அளித்தாள். அந்த புகாரால் ரஷித் கைது செய்யப்பட்டான். சிறையில் சில நாட்கள் இருந்தான். பின்னர் ஜாமீனில் வெளியே வந்தான். கேஸ் கோர்ட்டில் நடந்து கொண்டே இருந்தது. நாட்கள் கடந்து போனது. அந்த நேரத்தில் ஆஷாவுக்கு ஒரு உண்மை புரிந்தது. அவள் நம்பியவர்கள் யாரும் அவளுடன் இல்லை. உண்மையில் அவளை பாதுகாத்தவன் ரஷித் தான். அவள் கணவனை தேடி கடைக்கு போனாள். கண்ணீர் மல்க சொன்னாள், நான் உங்களோடு வாழணும், என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ரஷித் அமைதியாக சொன்னான், நீ போட்ட புகாரை முதலில் வாபஸ் வாங்கு, அப்புறம் நாம சந்தோஷமா வாழலாம். அவள் உடனே சம்மதித்தாள். அடுத்த நாள் கோர்ட்டில் போய் புகாரை வாபஸ் பெற்றாள். ரஷித் கோபப்படவில்லை, அவளை மீண்டும் ஏற்றுக்கொண்டான். காலங்கள் மாறியது. அந்த அனுபவம் ரஷித்துக்கு பெரிய பாடமாக இருந்தது. அவன் தொழிலில் கவனம் செலுத்தினான். பழகி கற்றுக்கொண்டான். மெதுவாக முன்னேறினான். சில ஆண்டுகளில் அவன் பெரிய வியாபாரியாக ஆனான். கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்தான். ஆயிஷா அந்த நாளில் புரிந்து கொண்டாள். அவசர முடிவு வாழ்க்கையை கெடுக்கும், பொறுமை வாழ்க்கையை உயர்த்தும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் உடனே கிடைக்காது. கஷ்டம் ஒரு பாடம், அனுபவம்தான் வளர்ச்சிக்கு அடிப்படை. துணைவர் ஆதரவு இருந்தால் வாழ்க்கை வளரும். வாழ்க்கையில் சில நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும், ஆனால் உண்மையான உழைப்பும் நம்பிக்கையும் இருந்தால் வெற்றி நிச்சயம். இது போன்ற கதைகளை கேட்க குருலட்சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. பாய்.